நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடத்துல 17ஆம் தேதி பிறந்த அனைவருக்கும் கடவுளும், ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். A person who is good thinks other people are good. A person of doubtful character thinks other people are like him. அப்படின்னா ஒரு நல்ல மனிதன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னை போலவே எல்லாருமே நல்ல மனிதன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எ பர்சன் டவுட்ஃபுல் கேரக்டர், அவங்களே டவுட் படுறாங்க அப்படின்னா அடுத்தவங்களும் தன்னை போலதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் முழுமையா நல்ல பர்சனும் இல்லை, ஒரு பர்சன் முழுமையா கெட்ட பர்சனும் கிடையாது. டவுட்ஃபுல் பர்சன்லாம் நம்மளை போலவே எல்லாரும் டவுட்ஃபுல் பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லவங்கலாம் எல்லாருமே நல்லவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, எல்லாமே கலந்து தான் இருப்பாங்க. அதுதான் உண்மை. அப்போ 17th பிறந்தவங்க எல்லாருமே 17 டைப் பண்ணுங்க. எ பர்சன் ஹூ இஸ் குட் திங்ஸ் அதர் பீப்புள் ஆர் குட். நீங்க குட்ன்னு நினைக்கிறது குட்டாகவும் இருக்கலாம், டவுட்டாகவும் இருக்கலாம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடத்துல 18ஆம் தேதி பிறந்த அனைவருக்கும் என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். 18, யாரெல்லாம் 18ஆம் தேதி பிறந்தீங்களோ அவங்க 18 அப்படின்னு டைப் பண்ணுங்க. When people disagree, let it pass. Be calm, do not react. There will always be different opinions. உங்களை சூழ்ந்து இருக்க பீப்புள் உங்களை ஒத்துக்கல அப்படின்னா let it pass, அது போகட்டும். பி காம், அமைதியா இருங்க. டூ நாட் ரியாக்ட், ஏதாவது ஒரு ஆக்ஷன் அப்படின்னா நீங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணாதீங்க. ஒரே விஷயத்த பல பேரும் பல மாதிரி ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க, அதை அப்படியே ஏத்துக்கோங்க. there will always be different opinions. ஒரே விஷயத்துக்கு பலரும் பல கருத்துக்கள் வச்சிருப்பாங்க, அது அவங்களுடைய இஷ்டம். லெட் இட் பாஸ். ஸோ யாரெல்லாம் 18ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ அவங்க 18 டைப் பண்ணுங்க. வென் பீப்புள் டிஸ்அக்ரி, நம்ம சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கல அப்படின்னா ரியாக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. அக்செப்ட், அக்ரி. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம் 19ஆம் தேதி பிறந்த நபர்கள் அனைவருக்கும் கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். 19 அப்படின்னு டைப் பண்ணுங்க. Vicissitude and misfortune are reflections of the old you. நமக்கு சில நேரங்கள்ல நல்ல எதிர்காலம் இல்லாம சில சோதனையான காலங்கள், சில தவறான நேரங்கள் அதெல்லாம் நடக்கும். சில சோதனைகள் இதெல்லாம் வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம முந்தி என்ன செஞ்சோமோ அதுதான் திரும்ப நமக்கு கிடைக்குது. தே ஆர் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த ஓல்டு யூ. அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதே நமக்கு மறந்துடுது. அப்போ நம்ம பல ஜென்மமா பிறந்திருக்கோம், முந்தின ஜென்மங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கணும். அந்த சோதனைகளை, அந்த காலத்தை சாதனை காலமாக மாற்றக்கூடிய நேரம். நம்ம எல்லாருக்குமே வெற்றி வரக்கூடிய நேரம். 19ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருக்குமே ஃபார்ச்சூன், குட் ஃபார்ச்சூன் இருக்குது. இது எல்லாமே முந்தின ஜென்மத்துடைய தொடர்பு, அதுதான் நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. எல்லாருமே 19 டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே டியூன்ட் வித் மீ. யாராவது ஹீலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.